ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் சுமார் 40 நாட்களுக்கு மேலாக ஈரான் மீது போர் தொடுத்துள்ளது. ஈரானில் யுரேனியம் என்ரிச் பண்ணதை தடுக்க வேண்டும், அதே போன்று அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அமெரிக்கா கையில் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற பல்வேறு கொள்கைகளை நிலைநிறுத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருது. ஈரானில் உச்சபட்ச தலைவர் காமேனி உட்பட அந்த நாட்டுடைய ராணுவ தலைவர்கள் தளபதிகள் பல்வேறும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போன்று பள்ளி குழந்தைகள் சுமார் 160க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் சர்வதேச கடல்வழி பாதையாக இருந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை அதிரடியாக மூடியது. இதனால் பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அபரிவிதமாக அதிகரித்தது. ஏன் ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா போன்ற பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகரித்தது. ஆனால் இந்தியாவில் மட்டும் அது சாத்தியப்படவில்லை. மாறாக இந்தியாவில் டீசல் விலை மட்டும் அதிகரிக்கவில்லை. ஏன் பெட்ரோல் விலையும் கூட சராசரியாக கடந்த மாதத்தில் டீசல் விலை மற்றும் 109.59 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனால் இன்று 92.39 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. போன மாதத்திற்கும் டீசல் விலை குறைக்கப்பட்டதற்கு பிற்பாடு டீசல் விலை இருப்பதற்குமான வித்தியாசம் சுமார் 17 ரூபாயிற்கு இருக்கிறது. அதே போன்று சென்னையில் மட்டும் ரீட்டைல் டீசலுடைய விலை 92.39 எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. அதே போன்று கமர்சியல் டீசல் விலையுடைய மதிப்பு 101.06 இவ்வாறாக இருக்கிறது. அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், ஏன் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. ஆனால் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்திய அரசு நமக்கு சுமார் 17 ரூபாய் கிட்ட டீசல் விலையை குறைத்திருக்கிறது. ஏன் இதற்கு காரணம் என்ன? டீசல் விலை அதிகரித்தால் விலைவாசி உயரும், நடுத்தர வர்க்க குடும்பங்கள் பாதிக்கப்படும், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதனெல்லாம் கருத்தில் கொண்ட இந்திய அரசோ கலால் வரியை குறைத்து பொதுமக்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் வியாபாரிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கும் வகையாக சுமார் 17 ரூபாய் கிட்ட குறைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பாலை வார்த்திருக்கிறது. மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.